Audio Jungle. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சர்ச் பாட் வந்து வெப்சைட்டில் வந்து ரீட் பண்ணுற அந்த robot.txt ஃபைலில் என்னென்ன இருக்கும், என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே வந்து robots.txt அப்படின்ற ஃபைல் வந்து கண்டிப்பாக இருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த வெப்சைட்டோட ரூட் ஃபோல்டரில் இருக்கும். ரூட் ஃபோல்டர் அப்படின்னா அந்த வெப்சைட்டோட இன்ஸ்டாலேஷன் நீங்கள் பண்ணியிருக்கிற அந்த பாத்தில் ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து இருக்கும். எந்த சப்டைரக்டரியும் இல்லாமல் ரூட் ஃபோல்டரில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து indugenguru.com அப்படிங்கிறது நம்மளோட வெப்சைட். ஸோ இதில் ஒரு போர்ட் ஸ்லாஷ் நம்ம வச்சுட்டு robot.txt அப்படின்னு அடிச்சு நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கான robots.txt ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இந்த ஃபைலில் தான் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் சர்ச் பாட்டுக்கு. என்ன வந்து இதில் வந்து இண்டெக்ஸ் பண்ணணும், என்ன வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ வந்து இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு சர்ச் பாட்டுக்கு மட்டும் நாங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூசர் ஏஜென்ட் அப்படின்னு இருக்கிற இடத்துல ஒரு ஸ்டார் மார்க் இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா சர்ச் பாட்டுக்குமே வந்து இதில் இருக்கிற டேட்டாஸை வந்து க்ரால் பண்ணலாம். அப்படி இல்லாமல் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சில என்ன சொல்கிறது சர்ச் பாட்டுக்கு மட்டும் நாங்கள் கொடுக்கணும்னா கூகுள் பாட் அப்படி இல்லைனா யாஹூ பாட், அதில் அந்த பாட் வந்து நேம் எதுவோ அந்த ஸ்பெசிஃபிக் நேமை இந்த இடத்துல நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ரோவில். தென் அதுக்கப்புறமா வந்து டிஸ்அலோவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, /wp admin அப்படிங்கிறது இந்த வெப்சைட்ல இருக்கிற என்ன சொல்றது இது உள்ளுக்கு இருக்கிற பாத், இது இன்ஸ்டால் ஆகிருக்கிற பாத்ல indugenguru.com wp-admin அப்படிங்கிறத வந்து டிஸ்அலோவ் பண்ணணும். அதை வந்து நீங்க இண்டெக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இருக்குது. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இதுல இடத்துல admin ajax.php அப்படின்னு இருக்கிறத இதை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து டேட்டாஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அழகாக கொடுக்கலாம். சர்ச் பாட்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா இதுல இருந்து டேட்டாஸ் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு சர்ச் பாட் வந்து அதில் இருக்கிற டேட்டாஸை வந்து க்ரால் பண்ணிக்காது. ஆனால் சில சர்ச் பாட்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு நம்மளோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு, டூப்ளிகேட் கண்டென்ட் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு சில சர்ச் பாட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே பார்க்காம நம்மளோட வெப்சைட்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து அது எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா சைட் மேப் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ லாஸ்டா வந்து இந்த ஃபைல்ல பாருங்க, சைட் மேப்போட லிங்கை நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ எல்லா வெப்சைட்டுக்குமே வந்து ஒரு சைட் மேப்பை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். சைட் மேப் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான். அடுத்த வீடியோவில் நாங்கள் சைட் மேப்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சைட் மேப்ல பொதுவாக என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வெப்சைட்ல இருக்கிற மொத்த கண்டென்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த சைட் மேப்ல இருக்கும். இந்த சைட் மேப்ல நம்ம வெப்சைட்ல இருந்து எடுக்கக்கூடாத கண்டென்ட்ஸை நமக்கு ரிமூவ் பண்ணிட்டு எடுக்க வேண்டிய கண்டென்ட்ஸை மட்டும் கணக்கா வச்சு அழகான ஒரு என்ன சொல்றது பெர்ஃபெக்டான ஒரு கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இந்த சைட் மேப்ல ப்ரொவைட் பண்ணலாம். அப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடந்துரும் அப்படின்னா இந்த robots.txt ஃபைல்ல நாங்க இந்த சைட் மேப்பை மென்ஷன் பண்றதுக்கான ரீசன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சர்ச் பாட் வந்து சைட் மேப்பை பாருங்க அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வெப்சைட்ல வந்து மீட்டா டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட வெப்சைட்டோட டைட்டில், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம்ல. அதை அப்டேட் பண்ணும்போது வெகு விரைவில் ரொம்ப சீக்கிரமா வந்து கூகுளில் அந்த சேஞ்சஸ் வந்து வந்துடும். நம்ம வந்து சைட் மேப்பை இந்த இடத்துல robots.txt ஃபைலில் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தா தென் சைட் மேப் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் robots.txt ஃபைல் ஒன்று ஒரு வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதை நீங்கள் எந்த வெப்சைட்டில் வேணாலும் பார்க்கலாம். சில வெப்சைட்ஸ் இப்போ நாங்கள் வந்து உதாரணத்துக்கு freepik.com அப்படின்னு வைங்களே, freepik.comல நாங்கள் வந்து robots.txt அப்படின்னு அடித்து பார்த்தோம்னா அந்த வெப்சைட்டில் எது எதுக்கு டிஸ்அலோவ் பண்ணணும், எதை வந்து இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்அலோவ் இருக்கிறது எல்லாமே வந்து சர்ச் பாட் எடுக்காது. அலோவ் பண்ணியிருக்கிறத மட்டும்தான் வந்து சர்ச் பாட் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த பாட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துடலாம்.